பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த பொங்கல் வரப்போதில்லை. ஸோ உங்கள் நபர்களுடைய தற்போதைய சூழ்நிலை என்னவாக இருக்குது, உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, உங்கள்கிட்ட எப்போ பேசுவாங்க, மேபி ஒரு மிராக்கள் நடந்து இந்த பொங்கல் அன்று கூட உங்கள்கிட்ட பேசலாம்ல. ஸோ யூனிவர்ஸ் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடி கொண்டிருக்கு, அவங்கள சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபுல் ரீடிங் உங்களுக்கு உங்கள் நபர்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதுல ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீடிங்குலாம் போயிடலாம். ஸோ முதல் கார்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ அந்த பேசணும் அப்படின்ற ஆசையும் வேகமும் இந்த நபர்களுக்கு ரொம்பவே அதிகமாக சடனாக தோணியிருக்கு. அப்படியே பேசணுன்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களை நிறையவே மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அந்த மிஸ்ஸிங் எனர்ஜியெல்லாம் வெளிக்காட்ட முடியலை, ஆனால் மனதுக்குள்ளே வந்து அப்படியே வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களோட உணர்ச்சி, உங்கள்கிட்ட பேசணுன்ற உணர்ச்சி ஒரு தீ மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நபர்கள் எப்படி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே சேம் டைம் இந்த நபர்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்களாம். ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் நபர்களை அவங்களோட சைடில் வேகமாக வந்துடணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போது இந்த நபர்கள் மனசு விட்டு இங்கே வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுக்கு, இல்லை அவங்களோட உணர்ச்சி அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு தடங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை தான் இந்த இடத்துல யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ரெண்டு பக்கமும் உங்கள் நபர்களை வந்து யோசிக்க விடாமல் பிளாக் பண்ணலாம். ஏன்னா இங்கே பார்க்க அவர்களுக்கு முன்னோக்கி வரணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தீ அப்படின்ற மாதிரிக்கு அந்த தீயோட பவர் அடியை எடுத்து உங்கள்கிட்ட வர்ற மாதிரி, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் உடைக்கிற மாதிரி இருக்கும். மை காட், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீயோட பவர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு அங்கால ஒரு சக்தியோட பிளாக்கேஜஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு காகம் வந்து அந்த காதலில் போய்ட்டு ஒரு கொயினை போடுற மாதிரி இருக்கும் ஒரு கப்புக்குள்ளே. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த காதலில் உண்மையானது ஆசையெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அங்கால உங்கள் நபர்களோட மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை திணிச்சிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த தீ அப்படின்ற அந்த விஷயம் வந்து அணையப்படலாம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து அங்கால அணையுது. அப்போ இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம், ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள்லாம் அப்படியே கம்மியாகுது அப்படின்றாங்க. நான் இன்னொரு டெக் எடுத்து இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிளியர் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கார்ட்ஸ் எடுத்து வச்சு நம்ம கிளியர் பண்ணி பார்த்தா இன்னும் தெளிவாக ரீடிங் சொல்ல முடியும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா நான் ஏன் இந்த கார்டு எடுத்தேன் அப்படின்னா கூட பேசணுன்னு இருந்துட்டு ஏன் பேச முடியல. ஐயோ, ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்றது உறுதியாகிடுச்சு. அது ஒரு நபர் அப்படின்றதும் உறுதியாகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பெண்ணோட எனர்ஜி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பெண்ணோட எனர்ஜியில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி திருமணமான நபர்களாகவுமே இருக்குது. நீங்களும் திருமணமான நபர், உங்கள் நபர்களும் திருமணமான நபர், அந்த நபரோட அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுமே திருமணமான நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைண்டா அதையும் தாண்டி உங்கள் நபர்களுக்கு இப்போ தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக அவங்களோட மதர் எனர்ஜியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இங்கே வந்து அந்த மைண்டில் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ மைண்டில் போட்டுகிட்டே இருக்காங்கன்னும் போது அவங்க ஒரு பிளாக்கேஜஸை க்ரியேட் பண்ணுறாங்க. உங்கள் நபர்களை சுற்றி வேலி அமைச்சு உங்கள் நபர்களை நடுவுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கைகள் கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்டு தான் இருக்குது. வழியில் என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமாக தெரில. ஆனால் முன்னோக்கி வரணும் அப்படின்ற ஆசை தான் இருக்குது, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆசைகள் இருக்குது. ஆனால் இந்த பெண் எனர்ஜி வந்து இதை பிளாக் பண்ணுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்றவங்களோட ஆதிக்கம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது உங்கள் நபர்கள் சைடில். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய நபர்களோட மதர் கூட உங்களுடைய நபர்களை மைண்ட் வாஷ் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கார்டு என்ன சொல்லுது, ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போகிறது தான். ஓகே, ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க அப்போ தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் மாற போகிறாளா அப்படின்ற மாதிரியாக இருக்குது. ஏன்னா இது ஷாக்கிங் நியூஸ் தான். ஓகே, ஸோ நான் இப்படி கார்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கலை. ஸோ ரீடிங்கில் என்ன வருதோ அதை தானே நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ சுகர் கோட் பண்ணி என்னால் எப்போவுமே ரீடிங்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஸோ ரீடிங்கில் என்ன வருதோ நான் அதை சொல்கிறேன்.
சிச்சுவேஷன் பார்க்கிங்க அப்படின்னா கூட அந்த ஸ்ட்ராங்காக இருந்தாங்கல்ல, உங்ககிட்ட வந்துடணும், என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்துடணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்னஸ்லேயே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. அந்த நபர்களுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. இந்த நபர்கள் அதிகமாக யோசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க ஒவ்வொரு கார்டையும் கிளியர் பண்ணிக்க கீழே என்ன சொல்லுது அப்படின்னா அந்த அந்த பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளலான்னு உங்கள் நபர்கள் நினச்சது, உங்ககிட்ட வந்துடலாம், ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினச்சது எல்லாமே ஒரு ஸ்டெக் ஆகிடுச்சு. அந்த பேலன்ஸ் பண்ணது எல்லாமே பொறுமை இழந்து போயிடுச்சு. தேர்ட் பார்ட்டியோட பேச்சுவார்த்தைகள்னால இருக்கலாம். ஸோ அப்போ இந்த பிளாக்கேஜஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இங்கே ஐ எம் ரியலி சாரி, உங்கள் நபர்கள் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்போது இந்த புது வருஷம் பொங்கல் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த பொங்கல் அன்று கூட அவங்களுடைய வீட்டில் ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க டிவைன். ஏன்னா உங்களை பற்றி தப்பாக பேசி பேசி அந்த நபர்கள் கேட்டுக்கிட்டே, ஏன்னா அவங்க மைண்டில் விழுந்துகிட்டே இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டி இவங்களுடைய பொறுமையை இழக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த நபர்களுமே ஓகே அப்படின்னு மனம் மாறிட்டாங்க, மாற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்கும்போது கூட ஒரு பேலன்ஸை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு, அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்கள்கிட்ட வரணுன்ற ஆசை அந்த நபர்களுக்குமே இருந்தால் கூட அங்கால இருக்கிறவங்க மைண்ட் வாஷ் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை விஷயம். ஏன்னா தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தேவை, உங்களோட நபர்களோட வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் தேவை, முன்னோக்கி போகிறதுக்கு ஆசை, மேபி திருமணத்துக்கு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஆசை அப்படிங்கிற அந்த விஷயத்தினால உங்கள் நபர்கள் வசப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ இந்த வசப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது இந்த இடத்துல மன ரீதியான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ஒப்புதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கும் திருமணமாகிருக்கு, அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் திருமணமாகிருக்கு. ஆனால் அவங்களோட பழகிறவங்களும் அந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் கதைக்காமல் இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கீங்க, இந்த சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் நபர்களோடு இருந்துகிட்டே தெரியாமல் முதுகில் குத்திட்டு இருக்காங்க உங்கள் நபர்களுக்கு. ஏன்னா உங்கள் நபர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து கண்டிப்பாக அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தீர்க்கமாக இருக்காங்க. இந்த நபர்கள் உங்களை கூட பேச்சால் காயப்படுத்தியிருக்கலாம். உங்கள் நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட ஒரு சண்டை வளர்த்துருக்கலாம், உங்களை பயங்கரமாக மிரட்டியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்காங்க, வார்த்தைகளாலே கொண்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சேம் தான் உங்கள் நபர்களையுமே அந்த நபர்கள் மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. என்ன, உங்களை அந்த இடத்துல மிரட்டுறாங்க, அந்த சைடில் உங்கள் நபர்களை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்றதுல விருப்பமே இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த நபர்கள் மனம் மாறுறது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு தெரியுது. இந்த நபர்கள் உங்களை பற்றி ஏங்குறாங்க, உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்து கதைக்கிறது, நீங்கள் கொடுத்த விஷயத்தை பற்றி கதைக்கிறது, உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அதை பற்றி இந்த தேர்ட் பார்ட்டி கூட ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த நபர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த நபர்களை விட்டால் நம்மளோட கையை மீறி போயிடுவாங்க அப்படின்றதுனால சடனாக இவங்க ஃபேமிலி கூட இன்வால்வ் ஆகி ஃபேமிலியோட பேசி ஒரு கமிட்மெண்ட், ஒரு திருமண வார்த்தை, ஒரு நிச்சயதார்த்தம் அப்படின்னு டக்குண்டு ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் பேசுகிற பேச்சில் உங்கள் நபர்கள் வந்து உருகலாம். ஓ, இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறது, இல்லை அவங்க நபர்கள் உங்கள் மேலே கோபமாகவே இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கான எந்த பதிலையுமே சொல்லாமல் இருக்கிறதுனால உங்கள் நபர்கள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டாங்க. இதுக்கு முன்னாடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணாங்க, இப்போ ஸ்ட்ராங்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க. என்னென்னா, ஓகே இவங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது, இவளுக்கு விருப்பம் இல்லை, இவனுக்கு விருப்பம் இல்லை, அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் இருக்கணும், அப்போ நம்ம பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நம்மளே வேணும் அப்படின்னு சுற்றி வர்றாங்க. அப்படிங்கும்போது ஏன் நான் அப்போ இதை ஓகே சொல்லக்கூடாது, எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் எனக்காக இல்லைண்டாலும் என் ஃபேமிலிக்காக நான் இதை பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்போ பிரிவிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர்கள் ஒரு திருமண கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் நீங்கள் விலகி இருக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் நபர்களோட க்ளோஸ் ஆகிறாங்க. அது ஒருத்தர் வந்து இங்கே மன ரீதியான க்ளோஸாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து உடல் ரீதியாக கூட உங்கள் நபர்களோட ஒரு நெருக்கத்தை வந்து ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க.
ஏன்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியோட விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, உடல் ரீதியான ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த நபர் என்னை விட்டுட்டு மூவ் ஆன் ஆக மாட்டாங்க, அல்லது இந்த கமிட்மெண்ட்க்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே இந்த நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுமே இந்த நபர்களோட உங்கள் நபர்கள் வந்து பின்னாடி சுற்றுறாங்க இல்லை பேசி கொண்டிருக்காங்க அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலுமே கூட ஓகே அப்படின்னு இருக்கலாம். ஒரு டவர் மூமெண்ட் ஆன நபர்களாக இருக்கலாம். உங்கள் நபர்களோட ஏற்கனவே ஒரு தொடர்பில் இருந்துட்டு விலகி சென்ற நபர்கள் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து உங்கள் நபர்கள்ட்ட அப்படியே கிட்ட வந்து பேசுகிற மாதிரி பேசி அடுத்த கட்டத்துக்கு கடத்துகிறாங்க, நகர்த்துறாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா கூட ஆல்ரெடி உங்கள் நபர்கள் ரொம்பவே நொறுங்கி போயிட்டு இருக்கலாம், மன ரீதியாக கூட அப்செட்டாக இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு ஆசை இருக்குங்க கூட பேசணும், அந்த டைமிங் மிஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறது. உங்கள் கூட நெருக்கமாக இருந்த அந்த நேரங்கள் மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏக்கம் அதிகமாகுது அப்படின்னு இந்த நபர்கள் மன ரீதியாக கூட ரொம்ப லோவில் இருக்காங்க, உடைஞ்சு போயிட்டுருக்காங்க, தகர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது தான் உங்களுடைய நபர்களை அந்த நபர்கள் கொஞ்சம் குழப்பி விடலாம், இல்லாதது பொல்லாத சொல்லி கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி இருக்குது. குழப்பத்தில் இருக்கவங்க நபர்களை இன்னுமே குழப்பத்துக்குள்ளே தள்ளி விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் நபர்கள் குழப்பத்தில் இருக்கும்போது தான் இதுதான் சரியான தருணம் அப்படின்னு பயன்படுத்தி கொண்டு ஒரு சில நபர்கள் இங்கே அந்த திருமண வாழ்க்கை ஒரு கமிட்மெண்ட் ஆகிறது, ஒரு பேபிக்கு ட்ரை பண்ணுறது. ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு தெளிவாக இருக்காங்க, எப்படி பண்ணால் எப்படி உங்கள் நபர்கள் வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்றதுல. ஓகே, ஸோ அப்போ அந்த நெருங்கி பழகிறது ஓகே அப்படிலாம் சொல்லி இந்த நபர்கள் இவர்களை வந்து கண்ட்ரோல்குள்ளே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவர்கள் ரொம்பவே தனிமையில் இருக்காங்க, ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து டிவைன் சைட்லேருந்து சொல்லி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கூட இங்கே தெளிவாக தெரியுது. நீங்கள் இல்லாத பொழுதுகளில் இன்னொருத்தர் வராங்க, ஆறுதல் தர்றாங்க. அப்படிங்கும்போது அந்த நான் உனக்கு ஒரு தலைவனாக இருக்கேன், ஓகே நான் உனக்கு ஒரு தலைவியாக இருக்குது, நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த எம்பரர் கார்டு வந்து சொல்லுது. ஓ மை காட், மொத்தமாக முடிஞ்சிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா கூட இந்த கமிட்மெண்ட் அதுதான் சொன்னேன்னா உடல் ரீதியாக ட்ரை பண்ணுறாங்க, மன ரீதியாக அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி உடல் ரீதியாக. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இப்படி க்ளோஸ் ஆகினா உங்களுடைய நபர்களோட லைஃப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா இந்த நபர்கள் தெளிவில்லாமலாம் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணலை. இது வந்து ஒரு விபரீத முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம், விபரீதமாக ஏதாவது ஒரு விஷயம் சடனாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த உடல் ரீதியாக அப்படின்னு கதைக்கும் போது கூட இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மற்ற கார்ட்லேயும் சொல்லுது, கிளியர் பண்ண கார்ட்லேயும் சொல்லுது. ஓகே, அந்த குழப்பங்கள் அதிகரிக்க அந்த நபர்கள் ஓகே அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்க. தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே ஒரு கொண்டாட்டம் வேணும். ஸோ அதே மாதிரி இங்கால அந்த குட்டி கார்டு இருக்குல்ல, நம்மளோட குட்டி டேக். ஸோ அந்த குட்டி டேக்கில் இருந்து வந்த கார்டும் அதை தான் சொல்லுது. தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ் வந்து ரொம்பவாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு கொண்டாட்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நெருங்குறாங்க. உங்கள் நபர்கள் பக்கத்தில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்ன நடந்தாலும் நீங்களும் உங்கள் நபர்களும் பிரிவில் இருக்கீங்க. இந்த பிரிவை தனக்கேற்ற மாதிரி சாதகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுல. ஏன்னா இந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் நபர்களோட அந்த க்ளோஸ் ஆக முடியாது, திரும்பவும் அதே மாதிரி சான்சஸ் கிடைக்காது. அப்படின்றதுனால கூட இந்த நபர்கள் ரொம்ப வேகமாக இருக்காங்க. உங்கள் நபர்களை எப்படிலாம் மாற்றலாம் அப்படிலாம் இந்த நபர்கள் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கதைக்கிற கதைகளை கேட்டாலுமே கூட உங்கள் நபர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் மனம் மாற மாட்டீங்க, நீங்கள் வேறு திசையை நோக்கி போயிட்டீங்க அல்லது வேறு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டீங்களா இருக்கும், அதுதான் அமைதியாக இருக்கீங்க, அதனால தான் இவ்வளோ ஈகோ காட்டுறீங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு தவறுதலான புரிதல் எல்லா விஷயமும் உண்டாக்கி இந்த நபர்களை உங்களோட சைடில் இருந்து பிரித்து வேறு திசையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இந்த செகண்ட் வந்து உருவாக்கியிருக்கு. இந்த பொங்கல் அன்று அப்படி அந்த செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதோட அந்த செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய கையோடையே உங்கள் நபர்களை இந்த நபர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கொள்றதுக்கான வாய்ப்பு, திடீர் திருமணம். ஓகே, ஸோ அந்த திடீர் திருமணம் அப்படின்றத பிளான் பண்ணியெல்லாம் இல்லை, திடீரெண்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னாலுமே கூட உங்கள் நபர்களுக்கும் சரி, ஏன்னா ப்ரெஷர் பண்ணியே இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும். ஓகே, நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, இந்த இடத்துல நான் அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும், ஏன்னா என்னுடைய அக்கறைக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் நயவஞ்சக உடைய நபர்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அவங்க எதுக்காக உங்கள் நபர்கள் கூட பழகுறாங்க, என்னத்துக்காக உங்கள் நபர்களோட இப்படி நெருங்குறாங்க அப்படின்றது, என்னதான் நெருங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த நபர்களுடைய ஆசை வந்து இப்போ நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காம். உங்கள் நபர்கள் திடீர்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிடுறது, ஒரு கமிட்மெண்ட் பண்ணிடுறது, உடல் ரீதியாக டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுறது அப்படின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே மௌனமாக இருக்கிறது தான் இதுக்கெல்லாமே காரணமோ. நீங்கள் மௌனமாக இருந்ததுனால தான் அந்த தேர்ட் பார்ட்டி ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு உங்கள் நபர்களை இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அமைதியாக இருக்க இந்த நபர்கள் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் நபர்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிங்க. பட் நீங்கள் கொடுத்த டைமில் அங்கே வேறு விதமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த கார்டும் சரி, இந்த ரீடிங்கும் சரி, என்னால் ரீட் பண்ணும்போது உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருக்கும், அந்த நபர்களோட எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்றது என்னாலேயுமே உணரக்கூடியதாக இருக்குது. டோட்டலி ப்ரோக்கன். விபரீத முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.